இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ குரங்குங்கன்னு எங்கள் ஊரில். இதனால தாங்க ஒரு செடி கூட என்னால் வைக்க முடியாது வெளியே. மொத்தமாக ஷீட் போட்டு அடைச்சி தாங்க உள்ளே வச்சு வளர்த்துட்ருக்கேன். வச்ச செடி எல்லாமே அத்து விட்டுருது, பிச்சு போட்டுருது. ஒரு பூ வரவா விட மாட்டேங்குது. சுற்றிங்க குரங்கு தாங்க, எக்கச்சக்கமான குரங்குங்க. குட்டி போட்டு குட்டிங்கெல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்கே தவிர்த்து இங்கே குரங்குங்க குறையிறதே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ சண்டை போடுதுன்னு இருந்து. என் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் 3 குரங்கு. இங்கே எங்கே பார்த்தாலும் குரங்குங்க தாங்க அதிகம். செடியே வளர்க்க முடியாது. ஒரு வீட்லேயுமே மாடியில் செடி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதாக இருக்கு பாருங்கள், மரத்தில் உட்காந்துட்டு இதாக வருது. நான் என்னதும் என் பக்கத்துலேயே நான் இங்கெல்லாம் நிறைய காய்கறி இதில் வச்சு விட்டுருந்தேன், பூச்செடியெல்லாம். அதை அதில் உட்காந்துருந்துட்டு பூச்செடியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம். அப்புறம் இதில் அந்த பயிர் கொடி விட்டுருந்தேன்லாம் இங்கே பாருங்கள், கொடி எல்லாமே கையை உள்ளே விட்டு இழுத்து அத்து. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கொடியை கட்டி மேலே விட்டுருக்கேன். இந்த ஒரு கொடியும் இருக்குது. இதையும் எப்போ சாப்பிடுதுன்னு தெரியல, எப்போ கொண்டு போகுதுன்னு தெரியலங்க. வளர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது செடிங்களை வளர்க்குறதுக்கு. இங்கே எல்லாத்தையும் நிழலில் வச்சு வளர்க்க வேண்டியதாக இருக்குது. மிளகா செடியை விட்டு வைக்குமான்னு தெரியல, அதனால தாங்க எடுத்து உள்ளே வச்சுட்டேன். காலையில் ஆனால் அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக அத்தனை குரங்குங்களும் வந்துடும். எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாதுங்க. வீட்டிலலாம் வேறு பொருளை வைக்க விடாதீங்க. உருளைக்கிழங்கு திங்ஸுன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடும். குரங்குங்களுக்கு பயந்து தான் எல்லாத்தையும் வச்சு வைக்கிறோம். பாருங்க எப்படி நின்று என்னை பார்த்து உருமுதுன்னு. இதெல்லாம் குட்டி குரங்குங்க.